நாங்கள் எப்பொழுதுமே 2024 இப்போ தேர்தல் நடக்குது. நான் எப்பொழுதுமே டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் எங்களுடைய அநேக குறைகள் அவங்க என்ன தீர்த்து வைக்கலை. என்ன குறைகள்? அதாவது வார்டு மெம்பரே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு காவா இருக்குது, பெரிய காவா. அந்த தண்ணியெல்லாம் அதில் தான் வருது. அதை க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்கிறோம். ஆனாலும் அவங்க அதை எந்த முயற்சியும் எடுக்கலை. சரி பார்க்கலாம்னு சொல்கிறாங்க ஒழிய அதை செய்த இன்னும் வர தரல. நாங்கள் எங்களுக்கு எப்படி போடலான்னு ஒரு மனசில் இருக்கோம். ஓட்டு போடணுமா போடக்கூடாதாங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். எந்த ஏரியா, எந்த பகுதி? அதாவது கேர்பட்டா ஹைஸ்கூல், கோத்தகிரி கேர்பட்டா ஹைஸ்கூலுக்கு மேல் போகிறோம். பெட்டுங்கிற இடம். கவுன்சிலர் யார்? கவுன்சிலர் ஒரு லேடி தான் இருக்காங்க, கவுன்சிலர் இருக்காங்க இப்போ எங்களுக்கு. அது டிஎம்கேல. நீங்கள் பரம்பரை டிஎம்கே தான்? பரம்பரை எங்களுக்கு 10-12 ஓட்டு இருக்குங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே டிஎம்கே தான். இப்போ யார் வருவான்னு நினைக்கிறீங்க? அநேகமாக டிஎம்கே வரும்னு தான் நான் நினைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறோம். நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் அவங்க கொஞ்சம் செஞ்சு தரணும். அவங்க மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அவங்க வருவாங்க. ஆனால் நீங்கள் மக்களுக்கு மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி தரணும். ஆமாம். மக்களுடைய நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி? 90% வார்டு மெம்பர் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்க கண்டுக்கல.